Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th standard mathsல chapter 3 trigonometryல exercise 3.5ல question number 2. வாங்க question குள்ள போலாம். If theta is an acute angle, then find sin pi by 4 minus theta divided by 2, then sin theta equal to 1 by 25 னு கொடுத்திருக்காங்க. So sin thetaக்கு அவங்க ஒரு வேல்யூ கொடுத்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது sin pi by 4 minus theta by 2க்கு என்ன வேல்யூன்றதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கிவன் எழுதிக்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, சைன் பை பை 4 மைனஸ் தீட்டா பை 2. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா இது பார்க்கறதுக்கு நமக்கு எப்படி இருக்கு, சைன் ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி மாதிரியே இருக்கா. ஸோ சைன் ஏ மைனஸ் பி ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா விச் இஸ் ஈக்குவல் டு சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ sin b. இப்போ அந்த ஃபார்முலா படி நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா விச் இஸ் ஈக்குவல் டு சைன் ஏ இல்லையா. இப்போ ஏன்ற இடத்துல நமக்கு என்ன இருக்குது, பை பை 4னு இருக்குது. அப்போது சைன் பை பை 4 காஸ் பின்ற இடத்துல தீட்டா பை 2னு இருக்குது. ஸோ தீட்டா பை 2 மைனஸ் காஸ் ஏன்ற இடத்துல அகெயின் ஏக்கு பதிலாக பை பை 4 போடணும், சைன் பிக்கு பதிலாக தீட்டா பை 2னு போடணும். இப்போ பார்த்தோன்னா நமக்கு பை பை 4 என்னன்னு தெரியும் இல்லையா. பை பை 4 அப்படின்றது வந்து 180 டிவைடட் பை 4னு வரும். 180 டிவைடட் பை 4 பார்த்தோம் அப்படின்னா 45ன்னு வரும். ஸோ சைன் 45 நமக்கு ஆல்ரெடி வேல்யூ தெரியும். ஸோ சைன் 45 வந்து 1 பை ரூட் 2. ஸோ 1 பை ரூட் 2 காஸ் தீட்டா டிவைடட் பை 2 மைனஸ் காஸ் 45வும் பார்த்தோன்னா 1 பை ரூட் 2 தான். ஸோ 1 பை ரூட் 2 சைன் தீட்டா பை 2. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 1 பை 2வை நம்ம காமனாக வெளியில் எடுத்துடலாம். ஸோ 1 பை ரூட் 2வை காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா உள்ளே என்ன வரும், நமக்கு காஸ் தீட்டா டிவைடட் பை 2 வரும் மைனஸ் சைன் தீட்டா டிவைடட் பை 2ன்னு வரும். ஸோ இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது இல்லையா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு வேற ஒரு மெத்தட் பார்த்து இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு இங்கே என்ன இருக்குது, அதாவது சைன் பை பை 4 மைனஸ் தீட்டா பை 2 இதை கண்டுபிடிக்கும் போது தான் நமக்கு என்ன கிடைச்சது, 1 பை ரூட் 2 காஸ் தீட்டா டிவைடட் பை 2 மைனஸ் சைன் தீட்டா டிவைடட் பை 2ன்னு வந்துச்சு இல்லையா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணலாம் சரிங்களா. ஸ்கொயர் பண்ணால் நமக்கு ஏதாவது ஒரு இது கிடைக்கும். ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸு. ஸோ ரெண்டு சைட்ஸுமே நம்ம வந்து இப்போ வந்து ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டு சைடும் நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகிடும், இங்கே சைன் ஸ்கொயர் pi by 4 minus theta by 2 which is equal to 1 by root 2 ஸ்கொயர் பண்ணா root 2 into root 2 வந்து 2 ஆயிடும். again cos theta divided by 2 minus sin theta divided by 2 the whole square. ஸோ இப்போ நமக்கு இதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, a minus b the whole square ஃபார்முலா மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இதுக்கு அதாவது இந்த இதுக்கு பதிலாக நம்ம a minus b the whole square ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1 பை 2. இதுக்கு நம்ம அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் வரும் இல்லையா. ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 2 மைனஸ் 2ab. ஸோ 2 சைன் தீட்டா டிவைடட் பை 2 காஸ் தீட்டா டிவைடட் பை 2 ப்ளஸ் பி ஸ்கொயர்னும் போது சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 2ன்னு கிடைக்கும். ஸோ இதில் பாருங்கள் நமக்கு இன்னொரு ஃபார்முலாவும் தெரியும், அதாவது காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1ன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் பதிலாக அதாவது காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயருக்கு பதிலாக நான் இப்போ என்ன போட போகிறேன்னா 1ன்னு போட போகிறேன். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1 பை 2 1 மைனஸ் 2 சைன் தீட்டா டிவைடட் பை 2 காஸ் தீட்டா டிவைடட் பை 2. ஸோ இதில் இப்போ ஏதாவது ஃபார்முலா இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு சைன் 2a ஃபார்முலா அதாவது ஹாஃப் ஆங்கிள் ஃபார்முலா இருக்குது ஓகேங்களா. அதாவது சைன் 2a ஈக்குவல் டு 2 சைன் ஏ காஸ் ஏன்னு இருக்குது. இதில் பாருங்கள் இங்கே எனக்கு வந்து இங்கே வந்து தீட்டா டிவைடட் பை 2 காஸ் தீட்டா டிவைடட் பை 2ன்னு இருக்குது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த 2வை இங்கே கொண்டு வந்துட போகிறேன். ஸோ அப்போ இங்கே கொண்டு வந்துட்டேன்னா இப்போ எனக்கு இங்கே என்ன இருக்கும், வெறுமா சைன் ஏ மட்டும்தானே இருக்கும். அப்போ நான் அதை மட்டும் இங்கே எழுதுனா போதும். ஏன்னா 2 வந்து இங்கே வந்துருச்சு. ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலாவில் நமக்கு எப்படி வரும் அப்படின்னா இந்த 2 வந்து இங்கே வராது.
அதுக்கு பதிலாக நமக்கு ஏக்கு கீழே தான் வரும் சரியா. ஸோ அந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு நான் ஆஃப் ஆங்கிள் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ ஆஃப் ஆங்கிள் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணனா விச் இஸ் ஈக்குவல் டு 1/2 1 மைனஸ் சைன் ஏ அப்படின்னு நம்ம எழுதிக்கணும் ஓகேவா. ஸோ சைன் ஏன்னு எழுத முடியாது, சைன் தீட்டான்னு எழுதிக்கலாம். ஸோ சைன் தீட்டான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும் சைன் தீட்டா வந்து 1/25 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1/2 1 மைனஸ் 1/25ன்னு எழுதிக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம இப்போ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 1/2 25 மைனஸ் 1 டிவைடட் பை 25ன்னு வரும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்டூ 24 டிவைடட் பை 25. இதை இப்போ நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 2 1 டைம், இது பார்த்தோம் அப்படின்னா 12 டைம்ஸ்ன்னு வரும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 12 டிவைடட் பை 25ன்னு கிடைக்கும். ஆக்சுவலாக நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்க 12/25ன்றது பார்த்தீங்கன்னா சைன் ஸ்கொயர் π/4 மைனஸ் தீட்டா பை 2 வேல்யூ தான். ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது வெறும் சைன் π/4 மைனஸ் தீட்டா பை 2 தான். ஸோ இதை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சைன் π/4 மைனஸ் தீட்டா பை 2னும் போது ஸ்கொயர் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்படி அந்த பக்கம் கொண்டு போனோம்னா நமக்கு என்ன ஆகும், ரூட் ஆஃப் 12 டிவைடட் பை 25ன்னு வருமா. ஸோ 12 நம்ம ரூட்லேருந்து வெளியில் எடுத்தோம் அப்படின்னா 4 3s எடுக்கலாம். 4 மட்டும் ரூட்லேருந்து வெளியில் எடுத்துட்டோம்னா 2 ஆகிடும். ஸோ 2√3 டிவைடட் பை 5ன்னு வரும். ஸோ இதோட இந்த ஆன்சர் முடியுது. இதுதான் வந்து சைன் π/4 மைனஸ் தீட்டா பை 2 வேல்யூ. ஓகேங்களா. தேங்க்யூ.